தேசத்திற்காக ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் நரிக்குறவ சமுதாய மக்களுக்காக இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இன்றைக்கு ஜெபிப்போம். அவளுடைய பிள்ளைகள் நன்றாக படித்து வாழ்க்கையில முன்னேறும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அவர்களுக்கு சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அனைத்து சலுகைகளும் தடையில்லாமல் கிடைக்கப்படும்படியாய் ஜெபிப்போம். அவர்கள் நாடோடிகளைப் போல அலையாதபடிக்கு அவர்களுக்கென்று கர்த்தர் ஒரு நிரந்தரமான ஸ்தலத்தை அரசாங்கத்தின் மூலமாய் கட்டளையிடும்படியாய் நாம் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். அவர்களுடைய கோரிக்கைகள், அவர்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அரசாங்கம் ஏற்று அதற்கு பதில் கொடுக்கத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அது மாத்திரமல்ல, நரிக்குறவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் ஜெபிப்போம். நிறைய ஊழியங்கள் அவர்கள் மத்தியிலே நடைபெறுகிறது. அநேகர் ரட்சிக்கப்பட்டு தேவ அன்புக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் நிலைத்து நிற்கும்படியாய் நாம் ஜெபிப்போம். அவர்கள் மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதல் நம்முடைய தேசத்திலே உண்டாகும்படியாய் நாம் ஜெபிப்போம். நரிக்குறவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களையும் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். அற்பமாய் சொற்பமாய் இருக்கிற ஜனங்களை தெரிந்து கொள்ளுகிற தேவன் அவர்களை தெரிந்து கொண்டு அவர்களும் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் பரலோகத்திலே அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படத்தக்கதாய் இன்றைக்கு நாம் பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரே கொஞ்சமாய் இருந்தார்கள். கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்டீங்க, அவர்களை அறிந்து கொண்டீங்க. அந்த தேவன் இந்த நாளிலே ஆண்டவரே எங்க தேசத்துல இருக்கிற அற்பமாய் ஆண்டவரே கொஞ்சம் ஜனமாய் இருக்கிற நரிக்குறவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் அவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ளும்படியாய் இன்றைக்கு நாங்கள் பாரத்தோடு தேவ சமூகத்தில் வருகிறோம். சுவாமி ஆண்டவரே, அவர்களுடைய பிள்ளைகள் நன்றாக படிக்கிறதுக்கு கர்த்தர் வாசல்களை திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அனைத்து விதமான சலுகைகளையும் அவர்கள் பெற்று ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் ஒரு நிலையான வீட்டிலே அவர்கள் குடியிருக்கத்தக்கதான கிருபையை கர்த்தர் அருளி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். அவளுடைய கோரிக்கைகள், அவளுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே உடனடியாய் ஆண்டவரே அவர்களுக்கு உதவிட ஆவியானவரே நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். சுவாமி கர்த்தாவே, எல்லா நரிக்குறவர்கள் மத்தியில் இருக்கிற தீய பழக்கங்கள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். எல்லா பாவ செயல்களும் அகன்று போகட்டும். ஆண்டவரே, அவர்கள் பரிசுத்தமான தேவனை அண்டிக் கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிடுங்க. அவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற ஊழியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அவர்கள் மத்தியிலே நடைபெறுகிற சண்டே கிளாஸ் ஊழியம் ஆண்டவரே இன்னும் தனிப்பட்ட விதத்தில் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரை விசேஷமாய் ஏற்றுக்கொண்டு தேவனுக்கென்று நிற்கிற மக்களுக்காக நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவர்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அவங்க தொடர்ந்து தங்களுடைய வாழ்நாளிலே ஆண்டவரே தேவனுக்கென்று நிலைத்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே, நரிக்குறவ சமுதாயம் முழுவதும் ரட்சிக்கப்பட அவருடைய எல்லாருடைய பேரும் ஆண்டவரே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட அவர்கள் மெய்தேவனாகிய உண்மை ஆண்டவரை பறைசாற்றுகிறவர்களாய் மாற கர்த்தர் இந்த நாளை உதவி செய்யுங்க. நீர் அப்படியே செய்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.